ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை பொரியல் செய்யலாம். அதுக்கு முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்திருக்கேன். முருங்கைக்கீரை ஆஞ்சி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு கடலைப்பருப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் வரமிளகா உப்பு வாணல் வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாணலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் பூண்டு வரமிளகா போட்டு நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இதில் முருங்கைக்கீரை அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முருங்கைக்கீரையை இதில் போட்டுக்கலாம். நம்ம முருங்கைக்கீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ முருங்கைக்கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் நாம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். முருங்கைக்கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது. ரத்த உற்பத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். முருங்கைக்கீரை சூப்பு குடிக்கலாம். முருங்கைக்கீரை கூட்டு பண்ணலாம். முருங்கைக்கீரை பொரியல் பண்ணலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை. முருங்கைப்பூவும் உடம்புக்கு நல்லது. இதை இப்போ நல்லா நாம் வேகட்டும். மூடி வச்சுருவோம். முருங்கைக்கீரை நல்லா வெந்துருச்சு. தேங்காய் திருவி வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேங்காய் பூ முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.